ஜெயம் ரவி மாறுபட்ட வேடத்தில் நடித்துள்ள சைரன் படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சி கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் நடந்தது. இதில் பங்கேற்ற நடிகர் ஜெயம் ரவி காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு, என்னுடைய காதலர் தினத்தை விட்டுவிட்டு இங்கு வந்துள்ளேன் என்றும், மாணவர்கள் தேர்வில் தோற்றால் தப்பில்லை, வாழ்க்கையில் தோற்றால்தான் தப்பு என்று மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை கூறினார். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் தப்பு இல்லை, லைஃப்பில் ஃபெயில் ஆனால் வேணால் தப்பாக இருக்கும். ஸோ காலேஜ் உங்களை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணல, லைஃபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுது. அதை மட்டும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் லைஃப், நாட் ஃபார் எக்ஸாம்ஸ். அவரிடம் காதலர் தினம் குறித்து கேட்டதற்கு, காதல் அனைத்தையும் கடந்த ஒன்று, அனைவரையும் மதிக்க வைக்கிறது என்றார். 18 வயதில் சிங்கிள் சைடு காதல் இருந்தபோது மன்றம் வந்த தென்றலுக்கு என்ற மௌனராகம் படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடினார். மாணவர்களின் கோரிக்கைக்கு இணங்க மேடையில் நடனமாடிய ஜெயம் ரவி மாணவர்களை தம்பிகள் என்று அன்போடு அழைத்தார். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பது பழமொழி. நான் கூறுகிறேன், அண்ணன் உடையான் எதற்கும் அஞ்சான் என கூறினார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பழமொழியை மாற்றி தான் சொல்லணும். தம்பி உடையான் படைக்கஞ்சான் இல்ல, அண்ணன் உடையான் எதற்குமே அஞ்சான். தொடர்ந்து சைரன் படத்தின் முன்னோட்டம் வெளியிடப்பட்டது. சைரன் படம் அப்பா மகள் பாசத்தை எடுத்துரைக்கும் படம் எனவும், 15 ஆண்டுகளாக அப்பாக்களுக்கு நடக்கக்கூடிய கதை இது எனவும், அனைவரும் இந்த படத்தை விரும்புவர் எனவும் ஜெயம் ரவி தெரிவித்தார். இந்த படத்தில் ஜெயம் ரவியின் மகளாக கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக தொண்டாமுத்தூர் செய்தியாளர் ரவீந்திரன்.